கேடி சீரியலோட இன்றைக்கான சூப்பர் ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரகலாவுங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துர்கா வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில் அனுப்பி ஆகணும். அதாவது அவன் லவ் பண்ணுறவ கூட ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய அவமானமாக போகும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவள் எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி, கார்த்தி எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம சந்திரகலாவும் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. நான் துர்காவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு துர்காவோட மேரேஜ்க்காக தான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லோரும் வந்து போகிறாங்க. ஸோ அப்போது சந்திரா மட்டும் வீட்டில் இருந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போது வந்து சந்திரா வந்து துர்கா கிட்ட ஏற்றி விடுறாங்க. இந்த மாதிரி நீ உனக்கு பிடிச்ச லைஃப்பை வந்துட்டு நீ பாருமா, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அக்கா கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டாங்க. அதனால நீ உனக்கு பிடிச்சவங்க கூட வாழ பாரு. இப்படி வற்புறுத்தி ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. இல்லை அப்படின்னா ஒரு ரேவதி அக்கா அவங்க மாதிரி தான் வந்து ஒரு லைஃபோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துர்காவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதான் நல்ல இவங்க சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணி கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா துர்காவோட ஹஸ்பண்ட் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவனாண்டி என்ன பண்ணுறாருன்னா ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி துர்கா அவன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வந்து கண்டிப்பாக வந்து என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. அவள் துர்காவை பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் வச்சு சாத்திடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்க 2 பேரும். வா உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மயன் வந்து கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து அவள் இங்கே இந்த கோயிலுக்குள்ளே இருக்க மாட்டா. அப்போது நீ அந்த மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறான்ற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து தைரியமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து நம்ம துர்காவையும் அவங்க ஹஸ்பண்டையும் வந்து காப்பாற்றி அந்த கோவிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம சிவனாண்டி முகத்தில் கரிய பூசினா மாதிரி வந்து ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குட்டி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.